ஏர்ல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து எடுக்கணும். இன்லெட் கொடுத்துட்டு அவுட்லெட் எடுத்துட்டா போதும். ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் வந்து ஒரு மேஜர் ரோல். விண்டர்ல அதனால சூடு பண்ண முடியாது. சி 1 டிகிரி அப்படின்னு நம்ம திங்க் பண்றது ஹீட் தான். மைக்ரோ சேனல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். போரோசிலிகேட் கோட்டட் டேங்க் கேஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் அவைலபிள். இட் இஸ் an ஏர் கண்டிஷனரோட ரிவர்ஸ் டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பிங் அப்ளிகேஷனுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே. இந்த ஹாட் வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன் ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுறோம், கீசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கீசரோட கோஎஃபிஷியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சிஓபின்னு சொல்லுவோம். அது வந்து 1 அப்படிங்கிறதா வந்து டெல்டா டி கால்குலேஷன் உங்களுக்கு வரும். 1 கிலோவாட் பவர் கொடுத்தா 1 கிலோவாட் ஹீட் எனர்ஜி வெளியெடுக்கலாம். அதுதான் சிஓபின்னு நம்ம சொல்றது. அதோட ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் அடுத்தது வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்துச்சு. சோலார் வாட்டர் ஹீட்டர் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்துச்சு. அதுல சம்மர்ல நல்ல சூடாகும். அந்த சம்மர்ல நல்ல சூடாகும் போது நம்மளோட ஹாட் வாட்டர் டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கும். விண்டர்ல அதனால சூடு பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் யூவியோட டாமினேஷன் கம்மியா இருக்கும். அதனால சோலார் வாட்டர் ஹீட்னால சூடு பண்ண முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டோரேஜ் டேங்குக்குள்ள வந்து ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து கொடுத்திருந்தோம். அதை மேக்கப் பண்றதுக்காக. ஒரு 3 to 4 months நம்ம கண்டினியூஸா வந்து அந்த விண்டர் டேஸ்ல வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி லொகேஷன் நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட சிஓபி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதுவும் வந்து எக்ஸசிவான வந்து பவர் கன்சம்ஷன் வந்து நிக்குது. இதோட R&D டெவலப் ஆகும்போது வந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து ஹீட் பம்ப்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து வந்துச்சு. அந்த ஹீட் பம்ப்ஸ் டெக்னாலஜியில ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப், ஏர் சோர்ஸ் ஹீட் பம்ப் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கு. அடுத்த டெக்னாலஜி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வாட்டர் டு வாட்டர் ஹீட் பம்ப் அப்படிங்கிற டெக்னாலஜி. அதாவது வாட்டர்ல இருக்கிற ஹீட் எடுத்து வாட்டர் கொடுக்கிறது. ஏர் சோர்ஸ் ஹீட் பம்ப் வந்து ஆம்பியன்ட் ஏர்ல இருக்கிற ஹீட் எடுத்து வாட்டர் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஜியோ தெர்மல் ஹீட் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜியோ தெர்மல் அப்படிங்கும்போது பூமிக்குள்ள இருக்கிற சூடை எடுத்து வந்து அது ப்ரீ ஹீட்டிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த ஹீட் எடுத்து தண்ணி கொடுக்கிறது. இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் இருக்கு. ஜியோ தெர்மல் எங்க தேவைப்படும் அப்படின்னா காஷ்மீர் போறீங்க, ஃபுல்லா ஹைஸாவே இருக்கு. உங்களுக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹீட் பம்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் வந்து -30 வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஹீட் பம்ப்ஸ் இருக்கு. பட் சிஓபி வந்து கம்மியா இருக்கும். 2.83 சிஓபி அந்த மாதிரி. இப்படி இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து இங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்லாம ஸ்னோஃபால் ஏரியா இல்லாம இந்தியால நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா மோஸ்ட்லி நம்மளோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அரௌண்ட் ஒரு 20, 25, 30 இந்த மாதிரி டெம்பரேச்சர்ல தான் நம்மளோட ஊருக்கு அதிகமா இருக்கு. ஹில் ஸ்டேஷன் போகும்போது அரௌண்ட் ஒரு 5 to 10 டிகிரி அப்படிங்கிற விஷயத்துல வந்து இருக்கு. அபார்ட் ஃப்ரம் ஹிமாலயன் ஹில்ஸ் தவிர நம்ம இங்க பேச இந்த இடத்துல வந்து நம்ம 1 டிகிரி அப்படின்னு நம்ம திங்க் பண்றது ஹீட் தான். we have to understand first. நம்ம ஸ்கின் சொல்ற விஷயம் 1 டிகிரிங்கிறது நமக்கு சில். பட் இந்த மெஷினை பொறுத்தளவுக்கு 1 டிகிரி ஆல்சோ ஹீட். பேசிக் மாடல் சிஸ்டம் வந்து அப் டு -7 வரைக்கும் இட் வில் ஒர்க். how it will work அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்ல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து எடுக்குது. இப்போ எல்லா சிஸ்டமே எப்படி ஒர்க் ஆகுது, ஏர்ல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து சக் பண்ணுது. எங்க சக் பண்ணுது? இந்த சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பின்னாடி ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன் ஆன் ஆகும் பொழுது இந்த ஆம்பியன்ட்ல இருக்கிற ஹீட்டை வந்து இங்க சக் பண்ணுது. இங்க சக் பண்ணும்போது இந்த ஆம்பியன்ட்ல இருக்கிற ஹீட் வந்து இங்க எவாபரேட்டர் காயில்ஸ் வந்து உள்ள இருக்கு. இந்த எவாபரேட்டர் காயில் மேல வந்து இந்த ஹீட் டச் ஆகும் பொழுது இந்த எவாபரேட்டர் காயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் கேஸா வந்து அது வந்துடுது. அந்த வார்ம் கேஸை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அது அங்கிருந்து வந்து ஒரு கம்ப்ரஸருக்கு வந்து போகுது. அந்த கம்ப்ரஸர் அந்த வார்ம் கேஸை கம்ப்ரஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகுது. ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் கேஸ் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த டேங்கோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து மைக்ரோ சேனல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம். மைக்ரோ சேனல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியா வந்து அந்த கேஸ் வந்து இந்த டேங்கோட அவுட்டர் சர்ஃபேஸை சூடு பண்ணுது. ஹாட் ஆன அந்த கேஸ் வந்து சர்க்குலேட் ஆகும்போது ஹீட் டிரான்ஸ்ஃபர் டு தி டேங்கோட அவுட்டர் சர்ஃபேஸ். அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இன்னர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஹீட் ஆயிக்குது. இதுதான் இதோட பிரின்சிபல், ஹீட் பம்போட பிரின்சிபல். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து ஆல் இன் ஒன் ஹீட் பம்ப்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல கம்ப்ரஸர், எவாபரேட்டர் காயில், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், கண்ட்ரோலர் எல்லாமே வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்கோட டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இதுக்கு வந்து நம்ம எது ஈஸியா பண்ண வேண்டிய விஷயம், இன்லெட் கொடுத்துட்டு அவுட்லெட் எடுத்துட்டா போதும். வேற எந்த சைட்ல எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியது இல்லை. இது ஆக்சுவலி இதோட பிரின்சிபல் வந்து ஈஸியா புரிதலோட நம்ம கொண்டு வரணும்னாங்க இட் இஸ் an ஏர் கண்டிஷனரோட ரிவர்ஸ் டெக்னாலஜி. ஏர் கண்டிஷனர் வந்து என்ன பண்ணுதுன்னா ரூம்ல இருக்கிற ஹீட் எடுத்து வெளியே கொடுக்குது. நீங்க ஏர் கண்டிஷனர் ஓட்டிட்டு இருக்கும்போது அவுட்டோருக்கு போனீங்கன்னா அவுட்டோரோட ஏர் வெளியே போகும்போது ஹாட் ஏர் வெளியே போயிட்டு இருக்கும். இதுல வந்து அது அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி வைக்கிறோம். இதோட பை ப்ராடக்ட் வந்து சில்லர். இதோட பை ப்ராடக்ட் வந்து சில்லர். இந்த சில்லர் வந்து நிறைய இடத்துல எங்களை கேட்கறது வந்து சார் நாங்க ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, டக்டிங் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. பட் பேக் பிரஷர்னால we are not advising. பட் இந்த சிஸ்டத்தையே ரூம்குள்ள வச்சுக்கலாம். அந்த ரூம் வந்து it will become chill. So அந்த மாதிரி வந்து we can use. அது பை ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த சிஸ்டம்
சிஸ்டத்தை வந்து நீங்க ஒரு ரூமுக்கு வால் வெளியே வச்சுட்டு ஒரு கோர் கட் பண்ணிட்டு இதோட ஃபோக்கஸ் நம்ம டைரக்டா இந்த ஃபேனோட டைரக்ஷனை திருப்பி அங்க வச்சிட்டோம்னா we will get the chill air inside. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பண்ணும்போது அந்த ரூமோட ஏர் கண்டிஷனரோட லோடு வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆல் இன் ஒன் மாடல் இருக்கு, ஸ்பிளிட் இருக்கு, ஸ்டோரேஜ் டேங்க் தனி, ஹீட் பம்ப் தனி, அப்படி மாடல் இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜக்கூசி ஹீட் பம்ப், ஸ்விமிங் பூல் ஹீட் பம்ப். பேசிக் தியரி ரிமைன் சேம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சைஸ் ஆஃப் தி கம்ப்ரஸர், எவாபரேட்டர் காயில், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அப்புறம் இந்த ஃபேன், இதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதுதான் வேரி ஆகுமே ஒழிய மத்தபடி இதோட டிசைன் ரிமைன் ஒரே மாதிரி தான் வரும். இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹீட் பம்ப்ல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ரெஃப்ரிஜரண்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த டேங்க் குள்ள இருக்கிறதெல்லாம் நாங்க வந்து இட் இஸ் a போரோசிலிகேட் கோட்டட் டேங்க். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் வாட்டர் ஒரு 200-300 ppm நமக்கு வந்து ஹார்ட் வாட்டர் இருந்தாலும் இந்த டேங்க் வந்து கரோட் ஆகுறதோ அந்த ப்ராப்ளங்கள் எதுவும் வராது. சோ அப்ப இங்க என்ன திங்க் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த டேங்கோட அவுட்டர் சர்ஃபேஸ் தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கு. சோ நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒண்ணுமே ஆகாது. இந்த டேங்க் உள்ள இருக்கிற கேலிங் ஆகும்போது கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக மட்டும் வந்து we have to cleaning process வந்து once in 3 months or 6 months பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதுக்குள்ளேயே வந்து மெக்னீசியம் ஆனோடும் நம்ம வச்சிருக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் சாக்ரிஃபைசிங் ஆனோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் அவைலபிள். ஓகே, நதர் சிஸ்டம், பிகர் சிஸ்டம் எல்லாம் போகும்போது நிறைய இடத்துல எங்களுக்கு என்கொயரி வரும்போது நாங்க போய் பார்க்கும்போது தேர் யூசிங் ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்றாங்க. அந்த ஹார்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹார்டான தண்ணி, இட்ஸ் 500 ppm ஆஃப் கால்சியம் ஹார்ட்னஸ், 600 ஹார்ட்னஸ், 800 ஹார்ட்னஸ், அந்த மாதிரி இல்ல ஈவன் தோ 200-300 ஹார்ட்னஸே இருந்தாலும் நீங்க இந்த மைக்ரோ சேனல் டேங்கோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இல்லாம இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் பம்புக்கு உள்ள வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கு. இதுல வந்து நம்ம ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து இன்லெட்டா கொடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணுது, அதுக்குள்ள கேஸ் வந்து அந்த பிளேட்டை ஹீட் பண்ணிட்டு போகுது, வாட்டர் போய் ஹீட் எடுத்துட்டு வருது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹார்ட் வாட்டர் கொடுத்தோம்னா இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஸ்கேலிங் ஆயிடும். அப்படி ஸ்கேலிங் ஆயிடுச்சுன்னா நம்மளோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப லாஸ் ஆயிடும். சோ அதனால ஹீட் பம்ப் சைஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஒன்னு, நம்ம எந்த மாதிரி ஹீட் பம்ப் வந்து எந்த மாதிரி வாட்டருக்காக தான் நம்ம ஹீட் பம்பை சைஸ் பண்ணணும். ஹார்ட் வாட்டர் இருக்கு, அதை ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா we can go with this. இல்ல நம்ம ட்ரீட் பண்ணல ஹார்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போறோம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த மாதிரி கேஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் வந்து போய்க்கிறது அட்வைசபிளா இருக்கும்.